ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மசாலா பரோட்டா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி மசாலா பரோட்டா கோதுமை மாவில் பண்ணியிருக்கேன். நீங்கள் மைதா மாவில் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். இந்த மசாலா பரோட்டா பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் டேஸ்டியாக இருக்கும். இந்த மசாலா பரோட்டா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இதே மாதிரி ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கலாம். அதில் 300 கிராம் கோதுமை மாவு, அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூன் சர்க்கரை, ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை விருப்பம் இல்லாதவங்க 50 மில்லி பால் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக மாவை பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்ச பிறகு அது மேலே 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி அதை நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவி விட்டுட்டு 30 நிமிஷம் மாவை ஊற வச்சுக்கலாம். ஒரு பவுலில் அரை மூடி துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு 7, ஒரு ஸ்பூன் கசகசா, அரை ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். அது ஹீட் ஆனவுடனே அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை இதே மாதிரி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்ல கலர் மாதிரி நல்லா வதங்கிருச்சு. இப்போது அது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போது 1.5 தக்காளி அதை குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து தக்காளி மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போது அது கூட அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலாவுடைய பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து மசாலா நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக மல்லியில் தூவி நம்ம இறக்கி வச்சிடலாம். இன்னொரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனவுடனே அதில் 5 பல் பூண்டு தோலோடு தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதனுடைய கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கலர் மாறின பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் 1 ஸ்பூன் வத்தத்தூள் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது மசாலா ரெடி ஆயிடுச்சு. மாவும் 30 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ திரும்பவும் மாவை நல்லா பிசைஞ்சு நல்லா அடித்து பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்ச பிறகு இதே மாதிரி உருண்டை பிடிச்சு எடுத்துக்கலாம். எல்லா உருண்டையும் பிடிச்ச பிறகு அது மேலே 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி அந்த எண்ணெய் எல்லா பக்கமும் மாவில் படுற மாதிரி நல்லா விரவி விட்டுட்டு திரும்பவும் ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம்.
30 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மாவை சப்பாத்திக்கு பரத்துற மாதிரி நல்லா லேசாக பரத்திக்கலாம். பரத்தின பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மசாலாவை இந்த மாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவி விட்டுக்கலாம். தடவியாச்சு. இப்போ நம்ம இதே மாதிரி 4 பக்கமும் மடித்து விட்டுக்கலாம். தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு ஹீட் ஆனோடனே அதில் மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அடுப்பை சிம்லேயே வச்சு 2 பக்கம் வேகிற அளவுக்கு திருப்பி திருப்பி விட்டுக்கலாம். இப்போது 2 பக்கமும் வெந்து மசாலா பரோட்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மெத்தடை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.